ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சில பல நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் சுக்கிர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் இந்த ராசி அன்பர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்கள் பெரும்பாலும் அழகாக கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வாயு ராசியை சேர்ந்தவங்களாக இவங்க இருக்காங்க. புதனுக்கு சொந்த வீடு இந்த ராசி. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருக சீரிசத்தின் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள். இவர்களை எளிதில் ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வந்து விடலாங்க. மேலும் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே 2 பணிகளை கவனிப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றி கொண்டு விடுவாங்க. சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளதால எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது புது பழக்கங்களையும் விரும்பினாலுமே மிக நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க. சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அன்பர்களாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வது இவர்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். ஒரு வேலையை தொடங்கி அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பிறரோடு சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் அதிகமாக தென்படுங்க. தாங்கள் சொல்வதே சரியென்று சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க. முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை விட்டு கொடுக்காதவும் இருப்பாங்க. மேலும் இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல் தெரியுங்க. நெருங்கி பழகி பல நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களை பற்றி உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது. அதனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பாங்க, முன்னுக்கும் வருவாங்க. மேலும் இவங்க பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத 2 தொழில்களாக இருக்க வேண்டும். பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பாங்க. இவர்கள் சிறந்த தூக்க பிரியராக இருப்பாங்க. மேலும் மிதுன ராசி சொந்தக்காரர்கள் புதன் அப்படிங்கிறதுனால இவங்க சிறந்த கல்வியாகவோ பத்திர ஆசிரியராகவோ சுக்கிர புதன் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தவர்களாகவோ விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க. பேச்சில் கண்ணியமும் நியாயமும் வெளிப்படும். ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அன்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில டைமில் குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேட்காம சமயத்தில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாங்க. தங்களுடைய மன பலத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட இவங்க கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கடைசியில் தோல்வியுற்றுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட தெளிவுபடுத்த போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதுன ராசி அன்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா,
உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. உங்களுடைய ராசி குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மன பயமும் நிம்மதி குறைவும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இடம் மாற்ற சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியாமல் போகும். மேலும் ஆடி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். மேலும் விராதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க தான் செய்யும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுகிறதே என்று கவலைப்பட்டு வருவீங்க. திட்டமிட்ட காரியங்களை அதிக செலவு செய்தே முடிக்க நேரிடும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அலை மோதும். மனக்குழப்பங்கள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் பயந்துக்காமல் இருங்க. மேலும் ஆடி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். என்றாலுமே கூட மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. கடன் சுமை அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை வருங்க. சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. அதே வேளையில் ஆரோக்கியத்திலும் அக்கறை ரொம்ப தேவைங்க. மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் ஆடி மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4வது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது தனவரவை தாராளமாக வந்து சேர வைக்குங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும். விட்டு போன வரன்கள் மீண்டும் வரக்கூடும். வீடு கட்டும் முயற்சியில் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நல்ல விதமாக நடக்கும். பெற்றோரின் ஆதரவு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது போன்றவற்றில் சிந்திப்பீங்க. உடல்நல குறைபாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிக்கு அஸ்திவாரம் அமைத்து கொள்வீங்க. வருமான உயர்வுக்கு நண்பர்கள் மூலமாக வழி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பங்கு சந்தை மூலமாக பலன்கள் நிறையவே கிடைக்கும் நேரமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு. மேலும் அமாவாசைக்கு பிறகும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விலகி சென்று வந்த சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்ததோடு செயல்பட வேண்டிய நேரமாக அமைஞ்சிருக்கு. நிதானத்தோடு நீங்கள் இருக்கணும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கணும் அப்படின்னா நிதானத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடத்தணுங்க. மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பணியாட்களின் பிரச்சனையை சமாளிக்க நேரிடும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புத பகவானை புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து வேண்டி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானா அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 29, 30, 19, ஆகஸ்ட் 1, 11, 15, 16. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவின் மூலியமாக மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.